அப்பா ஒரு வழியா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நல்லா இருக்கேடா. என்ன சத்யாண்ணே, எனக்கு எதுவும் இல்லையா? இது ரெண்டுத்துல எது வேணும்? எதையாவது கூட. சரி இதே ஓகே. வச்சுக்க. என்ன சிவா, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைண்ணே. பிரச்சனை வர்றதுக்கு நம்ம ஆளுன்னா சாதாரண ஆளா? சத்ரபதி சிவாஜி. என்னடா இது, நம்ம சிவாவோட உனக்கு தான் அடி அதிகமா விழுந்திருக்க போல இருக்கு. அட இந்த விஷயத்தை விட்டு தள்ளன. சப்பா மேட்ரு. சிவாவை அந்த சுறாவுக்கு இறக்கி இருப்பாங்கண்ணே. அப்படியா? சுறா மீன் ஒன்ன சாப்பிடட்டும்னு தூக்கி போட்டுட்டாங்களா? அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்த ஏறி ஆசா? அத நான் சொல்றேன். அந்த சுறா ஆம்பளை இல்ல, பொம்பளை. பொம்பளை மீனா இருந்தா என்ன பண்ண சொல்லு? என்ன பண்ணாது, நம்ம சிவாவை பார்த்த உடனே வெக்கப்பட்டு மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ரைட்ல இருந்து லெஃப்ட்னு பாக்குறதுக்கே அந்த சுறாவுக்கு நேரம் சரியா போயிடும். இதுல சாப்பிடுறதுக்கு அந்த சுறாவுக்கு நேரம் எங்க இருந்துச்சு? அந்த சுறா கூட சிவாவை பார்த்து மயங்கி போயிடுச்சா? ஏய், கண்ணால பார்த்தாலே கடல்ல இருக்கிற எல்லா அலைகளும் பொங்கி பொங்கி வந்துரும். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பரதேசி பண்ணாட கேப் மாதிரி பொண்ண மாதிரி ஆளுங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஓ, செட் ஆவான்னு பார்த்தா அடிச்சிட்டு போற. ஐயோ, ஹாய் செல்லம்மா, நல்லா இருக்கியா? நாங்க ஜெயிச்சிட்டோம். நான் தாத்தா எப்படி இருக்க? என்னம்மா இன்னும் ஸ்கூல் போகல? நீங்க எல்லாம் நல்லபடியா திரும்ப வரணும்னு பிள்ளையார் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். எவ்வளவு பேர் கண்ணு பட்டிருக்குமோ என்னமோ. இருங்க திருஷ்டி சுத்துறேன். சுத்துமா சுத்து. எங்களை மாதிரி வீராதி வீரர்களுக்கு திருஷ்டி சுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் திருஷ்டி எடுக்க போறது தப்பிச்சு ஓடி வந்தவங்களுக்குலாம் இல்ல, காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவருக்கு. அண்ணா துப்பனா? சொந்த அண்ணனையே கண்டுக்கல, இவனை போய். என்னண்ணா இப்படி சொல்லிட்டாரு? எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கூட பிறந்த அண்ணன் நீதானே. சேச்சே, அவ அப்படி சொல்லலமா. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கடா. ஹாய் சத்யானா. சத்யானா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கண்ணே. டேய் சூர்யா. சத்யானா, ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுங்க. எத்தனை? ஏன்னா எத்தனை கேட்டுட்டு இருக்க? சிவா அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீயை போடு, மத்தவங்களுக்கு எல்லாம் சாதா டீ போடுன. ஏய், இந்த பொடி எனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. இவன்லாம் நம்மள பேசி கலாய்க்கிறான் பாரு. எல்லாம் இவன் குடுக்குற இடம் தான். ஏய் சத்யானா, அந்த ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. வாய்க்கு ருசியா 2 வடை கொண்டு வந்து குடுக்கலாம்ல? ஒர்க் அவுட் ஆகாத பத்ரா. இங்க செய்யறதெல்லாம் இவனே தின்னு தீத்துறான். நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் நானா சாப்பிட்டு தீக்கிறேன். நல்லா சொல்றப்போ உன்னெல்லாம். டேய், காலைல இருந்து ஒரே வேலையை எவ்வளவு நேரம் தான் செய்வேன்? வேற ஏதாவது செய்யடா. எப்ப பாரு என்னைய குறை சொல்ல. போடாங்க. எங்க அம்மாக்கு 2 இட்லி ஒரு வடை எடுத்துட்டு போறேன். மிச்சம்லாம் அங்கதான் இருக்கு, பாத்துக்கோ. எங்கடா போற? நான் இங்க பாரு, டைம்னா டைம். காலைல 6ல இருந்து 9 கரிகாலன் டியூட்டி, 9ல இருந்து 12 வரைக்கும் உன் டியூட்டி, 12ல இருந்து 3 வரைக்கும் எங்க அம்மாவை பாத்துக்கிற டியூட்டி. நீ என்ன பெரிய ஆபீசரா? நீ குடுக்கற சம்பளத்துக்கு நான் செய்யற வேலையே அதிகம். ஏதாவது சொன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய், சொல்றது எதுவும் கேட்காத ஒரு குட்டி சாத்தான கூடயே வச்சிருக்கேன். ஏமா உள்ள இருந்து வெளியில வந்த? சூர்யா, விழுந்திருந்தா பாத்து உட்காரு. உள்ள தனியா உட்கார்ந்திருந்தா ஒரு மாதிரியா இருக்குப்பா, அதனாலதான் சும்மா வெளியில வந்த. என்ன உள்ள உட்கார்ந்தா ஒரு மாதிரி இருக்கு? உன்னை பேசாம உள்ள தானே உட்கார சொல்லியிருக்கேன். வெளியில வரேன்னு சொல்லி கீழே விழுந்து ஒருவேளை அடிபட்டுச்சுன்னா? சிவா, சிவா, என்னாச்சுப்பா? உங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்க அம்மாவை நீ பாப்ப. தைரியமா இரு.
தைரியத்தை விட்டுறாத. நீயே இப்படி கலங்கிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்றது? அந்த ஜாஃபர் கான் எனக்கு ஃபோன் பண்ணா. இந்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த எம்எல்ஏ சீட் எனக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த ஊரே இனிமேல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. இங்க பாரு, ஆ, இன்னொரு 6 மாசம், அதாவது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இந்த இல்லீகல் பிசினஸ் சப் பந்த் கர்தாலோ. சரிங்கண்ணா, சரி. சுனோ, எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட வரக்கூடாது. வராதுண்ணா. ஓர் தேக்கோ, இது எல்லாத்தையும் பந்த் பண்ணிடு. இந்த ஆபீஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேண்ணா. ம். வாடி, சும்மா அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உடம்பெல்லாம் வலிக்குது, வந்து மசாஜ் பண்ணு. அட வாடி. ஏய், அவன் கேக்குற பணத்தை கொடுத்து அனுப்புடா. ஏய், என்னடா ஏதோ கடல்ல சுறா கிட்டே சண்டை போட்டுட்டு வந்தியாமா? சண்டை போட்டு தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா செத்துருப்படா. ஒருவேளை சரக்க விட்டுட்டு வந்திருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். ஏய், என்னடி அங்க பார்வை, அழுத்தடி. 2 வருஷமா இதே சம்பளம் தானா? கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம்ல. எதுக்குடா? அது வந்து என் தங்கச்சி பெரியவளாயிட்டாளா? இல்ல, ஆயிட்டானா சொல்லு, வரேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நேத்து தான் உன் தங்கச்சிய பார்த்தேன். உன் தங்கச்சி தங்க சிலை மாதிரி இருக்கா. ஒழுங்கா அழுத்து. என்னடா கையில சவுண்ட்லாம் வருது? உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு. உனக்கு சாகணும்னு ஆசை வந்துருச்சாடா? ஏய், என்னடா உன் மனசுல என்ன பெரிய வீரன் நினைப்பா? அண்ணன் சொல்றதை கேட்கல? கிளம்புடா, கிளம்புடா. ஏய், நீங்கள் கிளம்புங்கடா. ஏய், என்ன கடல்ல இருக்க மீன் நினைச்சியா? இந்த ஊருக்கே சிங்கண்டா. கோரவலைய கடிச்சு அப்படி துப்பிடுவேன். நீ எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவன் கண்ணுல துளி கூட பயமே தெரியல. ஆம்பளனா கண்ணையே இருக்கிற நெருப்பா இருக்கணும்யா. இல்ல